செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அரசு நேரடி நெல் சேமிப்பு கிடங்கில் பணிபுரியும் பெண் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுராந்தகம் அருகே அண்டவாக்கம் பாரதியார் தெருவை சேர்ந்தவர் சங்கர். இவரும் இவரது மனைவி முத்துலட்சுமி ஆகிய இருவரும் மதுராந்தகம் அரசு நேரடி நெல் சேமிப்பு கிடங்குகளில் பணிபுரிந்து வந்துள்ளனர். 2 தினங்களுக்கு முன்பு வழக்கமாக பணிக்கு சென்ற முத்துலட்சுமி வெகு நேரமாகியும் வீடு திரும்பவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மகள் பிரியா நெல் சேமிப்பு கிடங்கிற்கு சென்று பார்த்தபோது தனது தாய் உடலெங்கும் வெட்டுக்காயங்களுடன் உயிருக்கு போராடி கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதையடுத்து முத்துலட்சுமி மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் குற்றவாளிகளை உடனே கைது செய்ய வேண்டும் என உறவினர் மற்றும் கிராம மக்கள் மதுராந்தகம் வேடதாங்கல் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். 5 வருஷமா அந்த நெல்லு குடல வேலை செய்யறாங்க சார். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும். எங்க அம்மாவுக்கு நடந்த அநியாயம் யாருக்கும் நடக்கக்கூடாது சார். எங்க அம்மாவுக்கு நடந்த அநியாயம் யாருக்கும் நடக்கக்கூடாது. தலையில அடிச்சுக்கிறானுங்க சார். தலையில அடிச்சு எங்க அம்மா முடியெல்லாம் பிச்சு எங்க அம்மாவை பரபரன்னு இழுத்துட்டு போய்க்கிறானுங்க சார். எங்க அம்மாவை பரபரன்னு பெரிய அத்துமீறல் நடந்திருக்கு. 3 நாளாகியும் காவல்துறை வந்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. இது வரைக்கும் நேற்று இரவு எங்களுக்கு தெரிய வந்தது, விடுதலை தெரிய வந்தது. இன்னைக்கு காலையில் நாங்கள் இங்க வந்து அசம்பிள் ஆயிருக்கோம். என்னன்னா 3 நாள் ஆகியும் காவல்துறை வந்து கண்டிக்காம மெத்தனமா இருக்கிறது வந்து விடுதலை கட்சியில் வன்மையா கண்டிக்கிறோம். வியாழக்கிழமை அன்னைக்கு நாங்கள் ஓட்டு போட்டு வந்துட்டோம். ஓட்டு போட்டு வந்து 9:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டு இதுக்கு ஸ்டாஃப் வந்துட்டோம் உடனுக்கு. அங்கே வந்து நாங்கள் வந்து ஆஃபீஸ் ரூமாண்டா இருந்துட்டேன். இந்த அம்மா போய் எங்கள் வீட்டுக்கார அம்மா போய் அங்கே லாஸ்ட்டில் இருந்துக்கிறாங்க. லாஸ்ட்டில் இருந்துட்டு மணி அதான் வரைக்கும் இருந்துட்டு மதியம் டைமுக்கு போய் சாப்பாடு போகிறதுக்காக 1:30 மணிக்கு இருந்து போய்க்கணும் சாப்பாடு. 3:30 மணி இருக்கும். ஹிந்திக்காரங்க வந்தானுங்க. வந்து இதுமாரி ஆயா அதுமாரி கிடக்குறாங்க. என்னை கூப்பிட்டு போனாங்க. போய் பார்த்தா ஒரு ரத்தம் இதுவாக இருந்தாங்க.